அஜித்தை நேரில் சந்தித்து பேசும் தாவேகா விஜய். அஜித் மற்றும் விஜய் என இருவரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தங்களது திரைப்பயணத்தை தொடங்கியவர்கள். இருவரும் இணைந்து ஆரம்ப காலகட்டத்தில் ராஜாவின் பார்வையிலே என்ற படத்தில் இணைந்து நடித்துள்ளனர். அதே போல நேருக்கு நேர் என்ற படத்தில் நடிக்க கமிட் ஆகிவிட்டு அதன் பின்னர் அஜித் அந்த படத்தில் இருந்து விலகினார். அதன் பிறகு இருவருமே எந்த படத்திலும் ஒன்றாக நடிக்கவில்லை. இருவருமே தமிழ் சினிமாவில் சரியான போட்டியாளர்களாக மாறினார்கள். இவர்களின் படங்கள் ஒரே நாளில் வெளியாகி அஜித் விஜய் என்ற நிலையை உருவாக்கினார்கள். இவர்களுக்காக ரசிகர்களுக்கு இடையில் எல்லாம் சண்டைகள் வந்துள்ளது. தியேட்டரில் பல சண்டைகளும் நடந்து உள்ளன. ஒரு கட்டத்தில் அஜித் தனது சினிமாவில் இப்படியான போட்டியால் எந்த பயனும் இல்லை என்று முடிவெடுத்து தனது சினிமா வாழ்க்கையை வேறு மாதிரி கட்டமைத்தார். இன்னும் சொல்ல போனால் தனது ரசிகர்கள் மன்றத்தை கலைத்துவிட்டு முதலில் குடும்பத்தை பாருங்கள் என்ற அறிவுரை கூறிவிட்டார். விஜய் என் நண்பர் என்று அஜித்குமார் பலமுறை தெரிவித்துள்ளார். விஜயும் அஜித்தை தன் நண்பர் என்றே கூறி வருகிறார். சமீபத்தில் ஒரு விருது விழாவிலும் அஜித்குமாரின் மனைவி ஷாலினியும் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட அஜித்குமார் விஜய் ரசிகர்களின் மோதல்கள் மட்டும் நின்றபாடு இல்லை. அவர்களின் நட்பின் ஆழத்தை புரிந்து கொண்டால் இந்த சண்டையெல்லாம் நடக்காது என்று பேசப்படுகிறது. அஜித்குமாரும் விஜயும் நிஜ வாழ்க்கையில் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அஜித்குமார் குடும்பத்தாரும் விஜய் குடும்பத்தாரும் கூட நட்பாகவே இருந்து வருகிறார்கள். தற்பொழுது அரசியலில் இறங்கியுள்ள விஜய் அஜித்தை சந்தித்து பேச இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. சினிமாவில் இத்தனை ஆண்டுகளாக பயணித்த விஜய் தற்பொழுது நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு அரசியலுக்கு செல்கிறார். ஏப்ரல் மாதம் நடக்கவிருக்கும் தமிழக சட்டசபை தேர்தல் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிடும் முதல் தேர்தலாகும். அது முதல் தேர்தலாக இருந்தாலும் கூட தன்னுடைய கட்சி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று நம்புகிறார் விஜய். தனக்கு இருக்கும் ரசிகர்கள் ரசிகைகள் அவர்களின் குடும்பத்தார் ஓட்டு போட்டாலே வெற்றிதான் என்று நினைக்கின்றனர். இருந்தாலும் மற்ற பிரபல நடிகர்களின் ஆதரவை பெறவும் முக்கிய நடிகர்களை நேரில் சந்திக்கவும் இருக்கிறார். அஜித்தை சந்தித்து கார் போட்டியில் வெற்றி பெற்றதற்கும் பத்மபூஷன் விருது வாங்கியதற்கும் வாழ்த்து கூற இருக்கிறாரா? இவர்கள் சந்திப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியானால் அரசியலில் தாக்கம் இருக்கும் என எதிர்பார்க்கலாம்.